ஹலோ கைஸ், வெல்கம் டு நிரன்ஸ் கிச்சன். நான் உங்கள் நிரஞ்சனா சங்கர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு தீபாவளி ஸ்பெஷல் பலகாரம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஃபேமஸான ஒரு இனிப்பு வகையை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா வீட்டிலேயே தயாரிப்பது எப்படி அப்படின்னு பார்ப்போம். ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி விஷஸ். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பால்கோவா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம பால்கோவா தயாரிக்க போகிறோம். முதல்ல நம்ம எடுக்க வேண்டியது 1 லிட்டர் பால், தண்ணி கலக்காத மாட்டுப்பால். அதை எடுத்துக்கிட்டோன்னா நிறையா பால்கோவா கிடைக்கும். சர்க்கரை ஒரு 1/4 கப் எடுத்தால் போதும். அதே சுகர் கரெக்டாக இருக்கும் இனிப்பு. இது நெய் 1 ஸ்பூன், அது ஆப்ஷனல் தான். இதெல்லாம் வச்சு பால்கோவா எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு அடிகனமான வானிலை எடுத்துக்கிட்டு 1 லிட்டர் பாலை நம்ம முதல்ல காய்ச்சணும். அதை எப்படி காய்ச்சறது, எப்படி வருதுன்னு பார்ப்போம். பால் நல்லா பொங்கி வருது. நல்லா பொங்க விட்ட உடனே சிம்மில் வச்சிடணும். இது போல் ஒரு கரண்டி யூஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ஆடைகளை உள்ளே தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா உங்களுக்கு நிறைய பால்கோவா கிடைக்கும். அது எப்படி வருது அப்படின்னு பார்ப்போம். அடி பிடிக்காமல் இருக்கணும். அதனால் தொடர்ந்து நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். 15 நிமிஷத்துக்கு ஒரு எப்படி இருக்குது, 30 நிமிஷத்துக்கு ஒரு எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இது 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் வத்தி இருக்குது. நம்ம சைடில் இருக்கிற அந்த ஆடைகளையும் இந்த கரண்டியை கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உள்ளே எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது போல் இருக்கும். இன்னும் கொஞ்சம் வத்தி இருக்குது. இது 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்படியே நம்ம 50 மினிட்ஸ் ஆகும் பால்கோவா நல்லா திரண்டு வர்றதுக்கு. நம்ம அந்த ஆடைகளை எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இதையும் கொஞ்சம் பொங்க விட்டுட்டு ஆடைகளை உள்ளே இழுத்துட்ருக்கணும். இது 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது போல் நல்லா வத்தி வந்திருக்கு பாருங்கள். எங்கேருந்து எங்கே வரைக்கும் வந்திருக்குன்னு பாருங்கள். அடி பிடிக்காமல் இருக்கணும், அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ ஆடைகள்லாம் உள்ளே தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம சுகரை ஆட் பண்ணணும். 1/4 கப்பு சுகர் போதும். ரொம்ப இனிப்பு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது எங்கள் வீட்டுக்கு இது சரியாக இருக்கும். 1/4 கப்பு. கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும் சுகர் ஆட் பண்ண உடனே. பட் ஆனால் 5 நிமிஷத்தில் நமக்கு தயாராகிடும். ஏலக்காய் தூளை கடைசியாக சேர்க்கணும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கிண்டிகிட்டே இருந்தால் எப்படி வருதுன்னு. ஸோ 50 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா திரண்டு வந்திருக்கு பால்கோவா. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. அடி பிடிக்காமையும் இருந்திருக்கு. ஸோ நம்ம 50 மினிட்ஸ் தொடர்ந்து நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருந்து சைடில் இருக்கிற ஆடைகளையும் எடுத்து விட்டுக்கிட்டே இருந்தால் நமக்கு ஈஸியாக பால்கோவா ரெடி ஆயிரும். ஸ்ரீவில்லிபுத்தூரில் பால் ரொம்ப ஃபேமஸானது. அதனால தான் பால்கோவா இங்கே நிறையா ஃபேமஸாக இருக்குது. ஸோ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. வேறு ஒரு தட்டில் நம்ம டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம். அழகுக்காக பாதாம் பருப்பு மேலே ஆட் பண்ணியிருக்கேன். அது ஆப்ஷனல் தான். ஸோ நீங்களும் இது போல் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு பால்கோவா. இப்போ பார்த்து முடித்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஹாப்பி குக்கிங். Share happiness and spread positivity.